இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி எக் பூஜியா பண்ண போறது. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பால், கருவேப்பிலை, உப்பு, சீரகத்தூள், அப்புறம் முட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 5 முட்டை எடுத்துட்டேன். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குங்க. தக்காளியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கவுன் போட்டுக்கலாம். வேகிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துச்சு. இப்போ முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதுதியா வர வரைக்கும் பண்ணுங்க. இப்போ மிளகுத்தூள், அப்புறம் உப்பு பார்த்துக்கலாம். போட்டுக்கலாம். தேவையான அளவு. நாலு ஸ்பூன் பால். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேமஸ் ஸ்லோல வச்சுக்கோங்க, இல்ல அடி பிடிச்சிடும். இறக்கிட்டா எக் பூஜியா ரெடி. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் அங்க இருக்கிற பெல்ல மறக்காம ரிங் பண்ணிடுங்க. இத பாருங்க, உதிரியா வந்துச்சு. இப்போ ட்ரை பண்ணி எப்படி சொல்றேன். நான் டேஸ்ட் பண்ண போறேன். வேற இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற பெல்ல ரிங் பண்ணிருங்க. பாய்.